வெடியை முடிச்சுட்டு செடியை நடுறதுக்காக வந்திருக்கேன். நான் தனியா வரல, ஆவாஸ் அஞ்சியோட சேர்ந்து செல்முருன்னு சொன்னாங்க. நான் செல் தான் சொல்றேன், அவன் போக மாட்டேங்கிறான். மேடையில் வீட்டிருக்கின்ற இந்த கல்லூரியின் சேர்மனும் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டரி டிஸ்ட்ரிக்டை சேர்மனும் பார்க் இன்ஸ்டிடியூஷனை சார்ந்த டாக்டர் பி ரவி ஐயா அவர்களே, அவர்கள் புதவியும் பார்க் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சிஇஓ ஆகிய திருமதி அனுஷா ஆர் மகேஷ் அவர்களே, ரொட்டேரியன் வி உதயகுமார் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களே, நல்ல குமாரசாமி டிஸ்ட்ரிக்ட் டெப்டி டைரக்டர் அவர்களே, ரொட்டேரியன் வேலுசுவாமி அவர்களே, நன்றி உரையை வழங்க இருக்கின்ற மிஸ் சன்மதி அவர்களே, விழாவில் வந்திருக்கின்ற பத்திரிகை உலகத்தை சார்ந்த நண்பர்களே, தொலைக்காட்சி ஊடகத்தை சார்ந்த நண்பர்களே, பார்க் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் இந்த விழாவுக்கு என் கூட வந்திருக்கின்ற எக்ஸ்னோராவை சார்ந்த அப்துல் குனி அவர்களே, இந்த பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ்களே, லெக்சரர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், இங்கே வந்திருக்கின்ற தாய்குலங்கள் மற்றும் என் உயிரின் இனிய மாணவ கண்மணி, இந்த விழாவில் அற்புதமான தமிழால் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற என் அருமை நண்பர் அவர்களே, ஒரு படத்தை உங்களுக்கு நாட்டாமத்தை கற்றுக்கலாம் சார். கோயம்புத்தூரை பத்தி நான் எப்ப யோசிச்சாலும் கோவைக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ஒன்று, தமிழ்ன்ற ஒரு மொழியை இன்னமும் மரியாதை கலந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரே பூமி கோவை. இந்தியாவின் மிகச்சிறந்த விஞ்ஞானியாக திகழ்ந்த ஜி.டி. நாயுடு அவர்கள் பிறந்த பூமி இந்த கோவைதான். இன்னும் கோவையை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த கிரீன் கலாம் என்ற இந்த திட்டத்திற்கும் கோவைக்கும் பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. எப்படின்னா, இந்த பசுமை கலாம் திட்டம் ஆரம்பிக்கும் பொழுது முதலாக என்னை வரவழைத்து 1 லட்சம் மரக்கன்றுகளை கொடுத்து சிறுதொழில் அமைப்பு ஆரம்பித்து வைத்த இடம் இந்த கோவை. அதன் பிறகு பல டிஸ்ட்ரிக்ட்கள்ல மரங்கள் நட்டுக்கொண்டே வந்து என்னுடைய இலக்கு 10 லட்சம். அந்த 10 லட்சத்தை மீண்டும் கோவையிலே பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அனுஷ்கா தயவுல 10 லட்சத்தை இது 1 நாள் 2 நாள் மரம் நடுவது என்பது 1 நாள் 2 நாள் கனவல்ல. திரு ரவி அவர்கள் 1970 பள்ளிகளில் இருந்து ஆரம்பித்து 80களிலே கல்லூரிகளுக்கு மாறி இந்த 40 வருடங்களில் குளோபல் வார்மிங்கை பற்றி ஊர்வலகம் பேசாத காலத்திலேயே 5 லட்சம் மரங்களை நட்ட பெருந்தகையம். அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்து
லிஸ்ட் கொடுத்தாங்க. பார்க் குளோபல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் எக்ஸலன்ஸ், நஞ்சப்பா பாலிடெக்னிக் காலேஜ், அருள்மிகு சண்டிகேஸ்வர பாலிடெக்னிக் காலேஜ், பார்க் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், பார்க் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், பார்க் குளோபல் ஸ்கூல், பார்க் காலேஜ் ஆஃப் நர்சிங், பிரேமா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பார்க் ஸ்கூல் ரெசிடென்ஷியல், பிரேமா நர்சரி பிரைமரி ஸ்கூல், பார்க் குளோபல் டெக்னாலஜிஸ், பார்க் ஹாஸ்பிட்டல்ஸ். சொல்லி முடிக்கும் முன்னாடி இன்டர்வல் வந்து போடும். ஒரே சாங்ல ஹீரோ பெரிய ஆளாகிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணா ஒரே சாங்ல சினிமாவில் தான் ஆக முடியும். ரியல் வாழ்க்கையில வாழணும்னா அதற்கு தேவை கடினமான உழைப்பு, விஷன். இன்னும் 20 வருடங்கள் கழித்து எப்படி வாழப் போகிறோம், எப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்தை இந்த மனித சமுதாயத்துக்கு அளிக்கப் போகிறோம் என்ற நல் உணர்வு, இது எல்லாம் இருந்த காரணத்தினால்தான் பார்க் இன்ஸ்டிடியூஷன் என்று இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இதெல்லாம் பயங்கரமா பேசுறேன். நான் கேட்டேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது, மேடம் அவர் சார் பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் சினிமா சம்பந்தமா யாரையுமே எங்களுடைய நிறுவனத்தை கூட்டு வர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி கூட்டு வர முடியும்? நீங்களே ஒரு குஷ்பு இங்க வச்சிருக்கீங்களே, இது வந்து நான் நகைச்சுவைக்காக சொல்றேன், வெறும் நகைச்சுவை ஒன்று எடுக்க வேண்டாம். நான் சொல்றேன், அனுஷா அவர்கள் ஆட்சி வருகின்ற கல்வி சேவை, பொதுநல சேவை, சுற்றுச்சூழலை பற்றிய ஆர்வம், இந்த சாதனைக்கு முன்னால் அனுஷா முன்னால் அனுஷ்கா கூட ஏற்பட மாட்டார். நான் சொன்னேன், ஆடியன்ஸ் யார் வேணும் இருப்பாங்க, நான் வந்து மரம் நடுறேன், ஆடியன்ஸ் யார்? ரொட்டரியிலிருந்து மெயினா ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். இதுக்கு மிக மிக நெருக்கமாக கைகோர்த்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற சுழற்சங்கத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் ஒரு பலத்த கடவுள். நான் கேட்டேன், யார் ஆடியன்ஸ்? மரத்தை நட்டா அதுக்கப்புறம் மாணவர்கள்ட்ட பேச சொல்றீங்க, யார் என்னுடைய ஆடியன்ஸ்? சுழற்சங்கத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் மாணவர்கள் இருப்பாங்க. நான் சொன்னேன், மாணவர்கள் தான் எனக்கு நிறைய வேணும், அதை விட பள்ளி குழந்தைகள் கிடைத்தால் இன்னும் தேவை அப்படின்னு. ஏன்னா என் எனர்ஜியே நீங்க தானே. விவேக கொடுத்தவங்க ஆள் நிரம்பும் சொன்னாரு. நான் காலேஜில் படிக்கும் போது நான் எத்தனை வாட்டி மாஸ்டர் டெஸ்ட் போயிருக்கிறேன். நாங்கள் எல்லா பொருளும் அப்படிதான் இருப்பாங்க. ஆரம்பத்தில் வாழ்க்கை வளர வளர, நாட்கள் செல்ல செல்ல, அனுபவங்கள் கூட கூட சில பக்குவங்கள் வரும். நண்பர்களே, மாணவர்கள் எவ்வளவு முக்கியம்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் சயின்டிஸ்ட் சில பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்த உலகத்தை இன்னும் நவீனமயமாக, இன்னும் புதுமையாக, இன்னும் லேட்டஸ்டாக, இன்னும் மாடர்னாக இந்த உலக பகுதியை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். எத்தனையோ புது புது மருந்துகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனா அடுத்த நாளே புதுசா ஒரு வியாதியும் வருது. இந்த போராட்டத்திலேயே சயின்டிஸ்ட் போராடி கொண்டிருந்தாலும் சயின்டிஸ்ட் கொஞ்சம் தள்ளி. ஏன் மாணவர்களை பற்றி பேசுறேன்னா, மாணவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள், இந்த சமுதாயத்துக்கு மிக மிக முக்கியமானவர்கள். இன்னைக்கு வந்து பிஎஸ்சி வெல்வின்னு சொல்லிட்டு இந்தியா போற ராக்கெட்ல இன்னைக்கு சென்னையில எஸ்ஆர்எம் மாணவர்கள் எஸ்ஆர்எம் சேட்டலைட் என்ற ஒரு சேட்டலைட்டை தயாரித்து அந்த ராக்கெட்ல வச்சு விண்ணுக்கு அனுப்புகிறார்கள். அது மாணவர்களின் மிகப்பெரிய சாதனை அல்லவா? உங்க கல்லூரியிலும் ஏரோஸ்பேஸ் அந்த கல்வியெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இங்கே இருக்கிறது. இவ்வளவு வசதிகள், இத்தனை துறைகள் அடங்கிய ஒரு கல்லூரியை நான் இப்பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு கல்லூரிக்கு நான் வருகிறேன்.
இங்க எல்லாமே அழகாக இருக்கிறார். சினிமாவில் ஒரு நிலவு இல்லை. இந்த பூமி பந்து இருக்கு, அது மங்காத்த அஜித் மாதிரி. ஏன் சொல்றேன்னா, மங்காத்தாவில் அஜித் சொல்ற ஒரு டைலாக இப்ப பூமி பந்து மனிதனை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த பூமி பந்து யோசித்து பாருங்கள். இப்ப கொஞ்சம் கவனமா ஜாலியா சுற்றி அப்படியே மேட்டர் வர்றேன், கொஞ்சம் கவனம். ஏன்னா இதுக்கு எங்கிட்ட உங்களுக்கு ஒரு கேள்வியும் கேட்க போறேன். எத்தனையோ கிரகங்கள் இந்த பிரபஞ்ச வீதியிலே, கேலக்சியில, பால்வெளி வீதியிலே கடுமையான வேகத்தோடு ஒன்றுடன் ஒன்று இடித்துக் கொள்ளாமல் நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சூரியனை மையமாக வைத்துக் கொண்டு சூரிய குழுமம் என்று அழைக்கப்படுகின்ற ஏகப்பட்ட மில்லியன் கணக்கான கேலக்சிஸ் மேலே சுழன்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு கேலக்சியில் வருகின்ற பல கிரகங்களுக்கு மத்தியிலே பூமி பந்து சுழன்று கொண்டிருக்கிறது. இத்தனை கிரகங்களில் வேறு எந்த கிரகத்தையாவது உயிரினம் வாழ முடிகிறதா? சில கிரகங்கள் விஷ வாயுக்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. சில கிரகங்களில் அமில மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. சில கிரகங்கள் முழுவதும் நெருப்பு கோலமாக இருக்கிறது. சில கிரகங்கள் முழுவதும் ஐஸ் பாறையாக உறைந்து கிடக்கிறது. ஆனால் மனிதன் வாழக்கூடிய, வசிக்கக்கூடிய வகையில் நீரும் நெருப்பும், நெருப்பு என்றால் வெப்பம், வெப்பமும் மற்றும் அவன் சுவாசிப்பதற்கான காற்றும் அடங்கிய ஒரே கிரகம் பூமி பந்து மட்டும்தான். அந்த பூமி பந்து சும்மா அப்படியே சூரியன் இருக்கு, பூமி பந்து இருக்கு, இப்படியே ஸ்டாப் ஆயிருச்சுன்னா, சுத்தாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வெயிலாக இருக்கிற பகுதி வெயிலாகவே இருக்கும், இருட்டாக இருக்கிற பகுதி இருட்டாகவே இருக்கும். வெயில் பட்டு பட்டு அந்த பகுதிகள் கருகி போகும். இருட்டு பகுதி முழுவதும் பனியால் மூடப்பட்டு அங்கும் எதுவும் வளராது. வெயிலே வெயில் மட்டுமே அடிச்சுட்டு இருக்கேன், நைட் ஷோ போக முடியாது. இருட்டாவே இருக்கிறவருக்கு பகல் 11 மணிக்கு அடிச்சு பார்க்கவே பசங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த மேட்டர் வாங்க. சரி, இதெல்லாம் சுழல ஆரம்பிக்கிறது. சுழல்வது என்றால் சாதாரண சுழலா? பூமிங்கிறது எத்தனை 1000 கிலோமீட்டர் விட்டமுடையது, எவ்வளவு பெரிய மாஸ் அது. அது என்ன வேகத்தில் சுழல்கிறது தெரியுமா? நீங்களாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். பூமி பந்தின் வேகம் ஒரு செகண்டுக்கு 29 மைல். இந்த ஃபேன் சுத்தினா நமக்கு சத்தம் கேட்கும். ரொம்ப பொழுது 4 வை 5 வைன்றாங்க. சில பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பான், 5 வச்சா அவனே காணாம இருக்காங்க போல இருக்க அந்த மாதிரி. அது சரி, நம்ம கிட்ட மதம்பா மாதிரி ஆளும் உண்டு, மனோபாலா மாதிரி ஆளும் உண்டு. ஆக ஃபேன் சுத்துற சவுண்டு கேட்குது. வாயுமண்டலத்துக்குள்ளதான் பூமியும் சுற்றி கொண்டிருக்கிறது, பூமியை சுற்றி காற்று மண்டலம் இருக்கிறது. ஆனால் பூமி ஒரு செகண்டுக்கு 29 மணி வேகத்தில் என்றால் ஒரு மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுகிறது? நமக்கு அது தெரிவதில்லை. நமக்கு அந்த சத்தமும் ஃபேன் சுத்தினா சத்தம் கேட்குது, பூமி சுத்தினா சவுண்ட் இல்லையே. ஏன் அப்படி வருவது போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் இந்த பூமியில் யாரும் வாழ முடியாது. அந்த பூமி சுற்றுகிற வேகம் தெரிந்தால் நமக்கெல்லாம் பைத்தியம் பிடித்து விடும். நாமெல்லாம் உலக பந்து மீது தூக்கி எரியப்படுவோம். இதுக்கெல்லாம் மேல புவியீர்ப்பு விசை ஒன்று வச்சு நம்மளை எல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற பூமி இவ்வளவு செய்கிறது. இது மட்டுமா? தானும் சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றி வருகிறது. அது ஏன் அப்படி வருது? ஒரே இடத்துல சுற்றி இருக்க வேண்டியதானே? ராத்திரி பகல் வந்துருச்சு, முடிச்சு போச்சே. அது மட்டுமா? 23 டிகிரி சாய்ச்சி வேலை செய்யலாம் பூமி. 23 டிகிரி சாய்ந்து கொண்டு தன்னை தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி கொண்டு நீரோட்ட பாதையை சுற்றி கொண்டு சில நேரத்தில் பக்கத்துல போகும், சில நேரத்தில் தூரத்தில் சூரியன் பக்கத்தில். ஏன் இவ்வளவு நடப்பது எதற்காக? இரவு பகல் வர வேண்டும். 23 டிகிரி சாய்ந்ததால் பருவ காலங்கள் ஏற்பட வேண்டும். நீள்வட்ட பாதை சுற்றுவதால் உத்தராயணம் தட்சிணாயனம் போன்ற புவியியல் நிகழ்வுகள் நமக்கு நடக்க வேண்டும். கடலில் ஏற்றவற்றங்கள் வர வேண்டும். இப்படி பல மனிதனை வாழ வைக்கும் காரணத்திற்காக பூமி
இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செட்டப் பண்ணி பிக்கப் பண்ணி ஓடிட்டு இருக்குது. நம்ம மனுஷன் என்ன பண்ணிட்டான்? ஃபேக்டரி கட்டி புகைய விட்டான், லாரியை ஓட்டி கார்பன் மோனாக்சைடை விட்டான், கம்ப்யூட்டர் போட்டான், குண்டு பல்பை போட்டான், ஃப்ரிட்ஜை ஆன்லயே வச்சான், வெடி வெடிச்சான், குப்பைகளை போட்டான், பிளாஸ்டிக்கை போட்டான். கொஞ்சம் கொஞ்சமா இந்த கார்பன் மோனாக்சைடு, இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த பிளாஸ்டிக்கும் எல்லாம் சேர்ந்து இதை மாசுபடுத்தி அந்த புகையெல்லாம் போய் ஓசோன் ஓட்டைய என்னமோ ஏதோ கார் விடுத்து புகைய, லாரி விடுத்து புகைய, ஃபேக்டரி விடுத்து புகைய. ஐயோ ஐயோ குளோபல் வார்மிங் வந்தாச்சு. ஐயோ ஐயோ குளோபல் வார்மிங் வந்தாச்சு. பார்வ மேலே ஓசோன் ஓட்டை கிழிஞ்சிருச்சு. என்னமோ ஏதோ நான் இந்த பாட்டு பாட நினைச்சேன். ஏன்னா அது கனி வந்து கண்டிப்பா பாடணும் நேர் விருப்பம் கேட்டதுனால ஸோ அவர் பேசுறது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. ரொம்ப நல்ல விஷயம். அவர் வந்து ஸ்டார்ட் பேங்க் மாதிரி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிலாம் வந்து எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அந்த வேலையை விட்டுவிட்டு கல்யாணம் தான் வேலையை விட்டாரு. இதெல்லாம் வீட்டுக்காரமா வேலை இருக்கிறது. வேலையை விட்டுட்டு இந்த நல்ல காரியத்துக்காக தனக்கு தான் சேர்த்திருக்கிற அந்த ஐடி அறிவியெல்லாம் பேஸ்புக் மூலமும் இன்டர்நெட் மூலமும் ட்விட்டர் மூலமாக போய் மரம் நடுவதற்கான ஆட்களை சேர்த்து ஒரு அரும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். சில பேர் செயல்வீரர்களா இருப்பாங்க, சில பேர் பேச மட்டும் செய்வாங்க. பேச மட்டும் செய்யறவங்க செய்யாம போடுவாங்க. நல்லா செய்யறவங்களுக்கு மேடையில எவ்வளவோ பேச வர. நான் அதனாலதான் பேசணும், உங்ககிட்ட பேசணும், அவருடைய உள்ளக்கடைக்கையை சொல்லணும்ன்றதுனால கொஞ்ச நேரம் பேச சொல்லி நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன். தேங்க்யூ. என்னன்னா இப்படி எல்லாம் பண்ணி இந்த பூமியை கெடுத்ததுனால, ஓசோன் ஓட்டை கிழிச்சதுனால, குளோபல் வார்மிங் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா கடல் பூகம்பம், நிலத்துல பூகம்பம். இல்லை இந்த ஊசி, இந்த குண்டூசி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்களா, அதில் குண்டூசியை கொடுக்குறவங்க எங்கே பார்த்தாலும் போர்வெல். முந்தியால அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒன்னே ஒன்று நோண்டினாங்க. இப்படி 180 வீடு 200 வீடு எல்லாம் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட். அதில் ஒரு 100 வீட்டுக்கும் நோண்டி ஆகணும். 100 அடி பத்தாது, இன்னும் ஒரு 50 அடி வந்து வரும். அவனுக்கு முதல்ல போகிறாங்க 20 அடி எக்ஸ்ட்ரா, 200 அடி போடும், 250 அடி போட பாறை தட்டுது ஒட்டை கீழே போ என்ன பார்க்குறோம். கடைசியில் ஒரு படத்தில் காட்டினேன், நோண்டி கிணத்து வழியா பூமி பந்துக்கு நேரம் அந்த பக்கம் மெக்சிகோ வந்து ஒன்று துப்பாக்கி வச்சுட்டு மேலே கொட்டியை வச்சுட்டு இப்படி பாறையை கொண்டா உடச்சிட்டீங்கன்னா பாறை, அதாவது பூமியிலிருந்து பல அடுக்குகளாக நமக்காக வந்துருக்கு. மேலே மண் இருக்குது, மண்ணுக்கு கீழே போனால் மண்டல் மண் இருக்கு, மண்டல் மண்ணு கீழே போனீங்கன்னா பாறை இருக்கு. பாறையும் உடைச்சிங்கனாக்க கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு. தண்ணியும் உடைச்சிட்டு போனீங்கன்னா நடுவில் நெருப்பு கோலம் இருக்கிறது. பூமியின் சென்டர் ஃபயர் அப்படி இருக்குது. இதை தோண்டி விட்டு இந்த பாறைகள் எல்லாம் விரிவுபட்டு பிளவுபட்டு இதுக்கு மேல கொண்டே 150 அடி உயரத்துல ஒரு பில்டிங்கை கட்டி அமுக்குனா உங்களுக்கு வந்து எத்துக்கு வராம நாம் சாதாரணமா விவேக்கு பிரச்சனை வந்த எத்துக்கு விவேக்கு ஒரு படத்துல அது மாதிரி எது கேட்டாலும் எத்துக்கு எப்படி வராம போயிடும். ஆக நிலத்தில் வரும் எத்துக்கு சொல்றோம். இதே இடத்துலாம் சார் சொல்லும்போது ரவி ஐயா அவர் சொல்லும் பொழுது பூமியில வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் தான் பூமி இருக்கு, 70% தண்ணி தான் இருக்குன்னு சொன்னார். உண்மைதான். அதனால அது ஒரு சின்ன திருத்தமும் நான் சொல்றதுக்கு எனக்கு அது கிடையாது. ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்சது சொல்லு. உண்மையா பூமி பந்துல 70% வாட்டர் இருக்குது, மீதி 30% நிலம் இருக்கு. ஆனால் அந்த வாட்டருக்கு கீழே என்ன இருக்கு? மீண்டும் அங்கு நிலமாக இருக்கிறது. நிலத்தை 70% தண்ணி கவர் பண்ணியிருக்கு. அவ்வளவுதான். அதனால இந்த பூகம்பம் அங்க வரும்போது அதுக்கு பேர் என்ன? அதுதான் சுனாமி.
இப்படி எல்லாம் சுனாமி வருது, எரிமலை வெடிக்குது, பூமி அதிர்ச்சி வருது. இப்படி மாற்றி மாற்றி இப்படி எல்லாம் வந்ததுக்கு காரணம் நாம் நம் பூமியை பாதுகாக்க தவறியது. அப்பதான் பூமி மங்காத்தாச்சு. மாதிரியாரு எவ்வளவு நாளைக்கு தான் நான் நல்லவனாவே அப்படின்னு ஆயிடுச்சு. இதுல என்னன்னா, யானை டீ குடிக்கிறதுக்கு இறங்கி மலையிலிருந்து யானை இறங்கி வந்து நம்ம ஒரு டீ சொன்னா சவுண்ட் பார்த்தா அது ஒரு டீ கையை வெளியில வெயில் அடிக்கிற வெயில். இன்னைக்கு தான் மழை, நேரத்து தான் மழை வச்சு போடுறது கோயம்புத்தூர் காமிட்டேன் இல்லையா. வந்து இறங்கினேன், அப்படி சிறு சிறு காற்று ஃப்ளைட்ல வந்து இறங்கினா அனுஷா கூப்பிட்டாங்க பார்க் எக்ஸிபிஷனுக்கு பசங்களை எல்லாம் பார்க்க கோயம்புத்தூர்ல வந்து இறங்கினா ஃபுல் பிரீஸ் லைட்டா வந்து ட்ரெஸ்ல பிரமாதமா இருக்கு. கார் டிரைவர் சொல்லிட்டா ரொம்ப நாள் கழிச்சு லைட்டா லைட்டா தூரம் கொடுக்குது. ஏன் பருவங்கள் தவறிவிட்டது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அடிக்கிற வெயில பார்த்தா இனிமே பையனுக்கு வந்து ஸ்கூல் பையனுக்கு வீட்டை விட்டு வெளியே போகும்போது தலையில ஒரு முட்டையை உடச்சு ஊத்துறான் போதும், ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள அது ஆம்லெட் ஆயிடும். அப்படியே எடுத்துக்கிட்டு போகலாம், அவ்வளவு வெப்பம். இப்ப குளோபல் வார்மிங் என்ற ஒன்று வந்து விட்டது. இதுக்கு நீ கார் ஓட்டாத, பிரிட்ஜ் போடாத, லேப்டாப் ஆன் பண்ணாத, ஃபேக்டரிகளை எல்லாம் மூடு, காரியை ஓட்டாத என்று சொன்னால் இந்த உலகம் நின்றுவிடும், உலகத்தின் இயக்கம் நின்றுவிடும், மக்களின் வாழ்க்கை நின்றுவிடும். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன? மரம் நடுவது மட்டும்தான். அது ஒண்ணுதான் நம்மளால முடிஞ்சது, மனுஷனால முடிஞ்சது. நம்ம எதை அதுக்கு கொடுக்கணுமோ அதை மறுபடியும் அதை பூமி தாக்கி திருப்பி கொடுத்துதான் நாம் செய்யக்கூடியது. நான் முன்னைக்கு சொல்றேன், சின்ன கட்டம். இப்படியே குளோபல் வார்மிங் போய்கிட்டே இருந்து கலாம் சார் சொல்றாரு, இனிமே வருஷத்துக்கு இப்போ நான் அவர் சொல்றது 23 வருஷம் கழிச்சு 4 டிகிரி வெப்பம் கூடுமா? தாங்க முடியுமா? என்ன ஆகுது தலை? எல்லா கதையும் என்னத்துக்காக 4 டிகிரி வெயில் கூடுதான். ஆக இங்க கடலும் கிடையாது. கோயம்புத்தூர் ஒரு மலை இருக்கு, மலை எடுத்து கேரளாவுக்குள்ள ஒரே மலையாக இருக்கு. இங்கிட்டு போய் மாட்டேங்குது. இருந்த ஒரு நொய்யல் ஆற்றையும் நொக்கி நொக்கி எதையோ பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டோம். அது திருப்பி கொண்டு வந்து படாத. ஆக இப்படியே போய் கொண்டிருந்தால் சின்ன கற்பனை, ஒரு சில குளோபல் வார்மிங் அதிகமாச்சுன்னா இனிமே பேப்பர்ல வர நியூஸ் எல்லாம் படிக்கணுமா? நல்லா இருந்தா கேட்குது. வரதட்சணையாக 100 ஆக்சிஜன் சிலிண்டர் வேண்டும் என்று கேட்க மாமியார் கொடுமை. வானிலை அறிக்கை, இன்று பூகம்பம் வரப்போகும் இடங்கள் மதுரை, திருச்சி, சென்னை, தஞ்சாவூர். 10 வருடம் கழித்து மழை பெய்ததால் கோவை மக்கள் குதூகலம். இன்று சந்தை நிலவரம்: தங்கம் 100 ரூபாய், வெள்ளி 50 ரூபாய், ஆக்சிஜன் 10 லட்சம் ரூபாய். கடலில் முற்றிலும் வற்றியதால் ரியல் எஸ்டேட்காரர்கள் ஆக்கிரமிப்பு. இன்று வாயுமண்டலத்தில் ஆக்சிஜன் தென்படுவதால் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை, அரசு அறிவிப்பு. பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயு பகவானுக்கு மூச்சு திணறல். தண்ணீர் தட்டுப்பாட்டால் மக்கள் தீபாவளிக்கு மட்டும் குளிக்குமாறு சுற்றுச்சூழல் அமைச்சர். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இலவசமாக. ஃபார்முலா 1 வென்று நரேன் கார்த்திகேயன் 1 கிலோ அரிசியை பரிசாக பெற்றார். ஏற்கனவே ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கியா வீட்டு வரையில் இலவசம். விவேகானந்தோ அறிவிப்பு போட்ட போன்ற அறிவிப்புகள் வரவேண்டிய நிலையில் இந்த சூழ்நிலையை நாம் பூமி தந்தை வைத்துக் கொள்ள வேண்டுமா என்று ஒரு கணம் யோசித்து பார்க்கிறேன். மாணவர்கள்
காரணம் என்னவென்றால் இதை போய் நான் எங்க போய் சொல்றேன், ஏழை விவசாயிகிட்டையோ யார் ஒருத்தின் அரிசியை நிலத்துல நெல்லை போட்டு அரிசியை எடுத்து இந்த உலகத்துக்கு சுழலும் ஏறு பின்னர் உலகம் நீரின்றி அமையாத உலகு விசிப்பி புலி வீடின் காணி பசும்பும் தலை காண்பதை இதுக்குன்னு 10 குறை எழுதி வச்சார் டாடிக்காரு. அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதாரு. 2500 வருஷத்துக்கு முன்னாடியே உழவு அப்படின்னு ஒரு அதிகாரம் போட்டு 10 குறை எழுதி என்னென்ன பண்ணணும்டா, இளம் என்று அசையி இருப்பாரை காணி நிலம் என்னும் நல்லா உலகும். எனக்கு ஒரு வேலை பார்த்து கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா பெருசுகள்னா அங்கேயும் மரம் தான் வந்து பெரிய ஆரம்பம் நிலத்துல திண்ணையை போட்டு ஊர் மந்தாங்க சும்மா பட்டு சொல்லிட்டே பண்ண ஒரு வேலையெல்லாம் இதெல்லாம் யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட சோம்பேறிகளை பார்த்து நிலம் எனும் நல்லவள் என்ன சொல்றாளா, நம் சிரிக்கிறாள். நான் இருக்கேன்டா, என்னை பண்படுத்து, என்னை செழுமைப்படுத்து, என்னில் உரம் போடு, என்னில் மண்புழுக்களை போடு, என்னில் பயிரை விதைகளை விதை, என்னை பயிராக்கி அது வரைக்கும் மகசூலை வைத்து நன்றாக வாழடா. ஏண்டா இப்படி இருக்கேன்னு சொல்லி சிரிப்பாளா. நிலம் என்னும் நல்லா இளம் என்று அசையி இருப்பாரை காணி. ஒண்ணுமே வாழ்க்கையில் ஒண்ணுமே எதுவுமே கிடைக்காத சொல்லி அசையி இருப்பாரை காணி. சும்மாவே உட்கார்ந்து பார்த்தா நிலம் எனும் நல்லா நகும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்று பூமி வந்து விருப்பப்படைக்கிறது. அப்போ இந்த அரிசியை கொடுக்குறாங்க விவசாயி, அவன் தானே எல்லாருக்கும் அரிசி கொடுக்குறான். அந்த அரிசி கொடுக்குற விவசாயி ரேஷன் கடையில் போகணும்னு கிட்ட போய் அரிசி வாங்கலாமா? இன்னைக்கு வந்து நம்ம ஐடி, நாளைக்கு ஐடி போயிடலாம். Some campuses are going to get a job in university. I'm sorry, I'm a green card holder. நீ இதுல வேற ஒண்ணு என்னன்னா எல்லாம் கிரீன் கலாம் தான் என்ன சொல்றாரு, ஐயோ விவசாய நிலத்தெல்லாம் பில்டிங் கட்டாதுப்பா, விவசாய நிலத்துல விவசாயம் பண்ணுறப்பா, கஷ்டப்பட்டு எப்படியாவது விவசாயத்தை மறுபடியும் கொண்டு வாங்கப்பா, விவசாயிகளை விட்டுறாதீங்கப்பா, விவசாயிகள் தான்ப்பா 80% இந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரியல் எஸ்டேட் போட்டு கலாம் நல்ல அவர் பேரே அவர் தான் இதெல்லாம் பண்ணாங்க, அவர் பேர் வைக்கிறாங்க கலாம் நல்ல. அப்புறம் கிரீன் வேலி, கிரீன் பேரடைஸ், பேரெல்லாம் கிரீனா இருக்கு, கட்டணத்துக்குள்ள கான்கிரீட். ஸோ இது நடந்து இருக்கிறது. ஆக அந்த கிரீன் மீண்டும் வர வேண்டும் என்றால் விவசாயிகள் என்ற நான் ஒன்று சொல்றேன். நான் விவேக்கு, எங்க அப்பா வந்து ஸ்கூல் இன்ஸ்பெக்டரா இருந்தாரு. அவங்க அப்பா என்ன பண்ணாரு, நீ இங்கே மாணவன், உன் தந்தை பிஎல்ல ஒர்க் பண்ணலாம், எல்ஐசி ஏஜென்டா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அவங்க அப்பா என்ன பண்ணாரு, அவங்க அப்பா என்ன பண்ணாரு, உன்னுடைய கொள்ளுந்தாத்தா என்ன பண்ணாரு, யோசித்து பாருங்கள் நண்பர்களே, மாணவர்களே, இளைஞர்களே. கண்டிப்பா விவசாயியாகத்தான் இருந்திருப்பார். நமக்கெல்லாம் முன்னோடிகள் நம் பிதாக்கள் அத்தனை பேர் விவசாயிகள். ஆனா என்னுடைய தாத்தா ஒரு விவசாயி. யோசித்து பாருங்க, 1960-70களில் ஒருத்தர் போறாரு, சில பல ஏக்கர்கள், ஒரு கிட்டத்தட்ட 100-150 ஏக்கரை பாக்குறாரு லேண்டு. அதெல்லாம் பட்டு போய் ஒன்னும் வளராம பேரன் லேண்டா இருக்கு. அந்த லேண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமாக மரங்களை நட்டி இன்று அது ஒரு எக்கோ சோனாக, கிரீன் சோனாக, ஆக்சிஜன் சோனாக மாற்றி இருக்கிறார் என்றால் அவர் யாரும் இல்ல, உங்க சேர்மன் தான். ஆக மரம் நட வேண்டும். மரம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், என்ன இருக்கு சார் மரம் நடம்? மரம் நடுவதால் மழை வருகிறது. நான் என்னுடைய கேள்விதான், மரம் நடுவதால் மழை வருகிறது என்பது எப்படி? What brings rain through trees? எப்படி நாங்கள் இங்கிலீஷ் பேசுவது? அந்த தங்கங்களோ இந்த செல்லங்களோ யார் சொன்னாலும் எனக்கு
நடுவதால் மழை வருகிறது என்பது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்டுள்ளது. சார் அழகா சொன்னார், வேப்ப மரத்தெல்லாம் ஆமனாக்கிட்டோம், அரச மரத்துக்கே தான் விளையாட வச்சோம், மரம் நம்பிக்கை வேண்டாம். பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு மரம் கூடவே வச்சு ஆக்சிஜன் முன்னே எடுத்துட்டு போது கடைசி. ஸோ மரங்கள் மனிதனுடன் இணைந்து உலகத்தில் உருவாகும் முதல் விஷயமே மரம் தான். மரங்கள் வளர்ந்தது உலகம் முதலில் உருவாகும் பொழுது சயின்டிஸ்டுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா, எக்காலஜிஸ்டுடைய கண்டுபிடிப்பு என்னவென்றால், உலக பெரும் விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு என்னவென்றால், பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பிக் பேங் தேதி வந்த பிறகு உருவான இந்த பூரா உருண்டை வேப்பமாத்துக்கள்ல படுத்துனேன் என்ன முனி குடிச்சிருச்சு. யாரும் சொன்னதே இந்த புளிய மரத்துக்கு மட்டும் பாவம், என்ன பாவம்? அது பார்த்தா கவர்மெண்ட் நேஷனல் ஹைவேஸ் 2 பக்கமும் புளிய மரம் தான் இருக்கு. நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா பிடிச்சாலும் புளிய ரொம்ப பிடிச்சிட்டு சொல்றாங்க. ஆனா புளிய மரத்துக்கு அடிக்கப்படுத்தால் மட்டும் ஏன் முனி அடிக்குது? புளிய மரம் மட்டும்தான் நம்மை போல ஆக்சிஜனை வெளியே விட்டு கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது. மன்னிக்கும், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டு உங்களை பார்க்கல கொஞ்சம் பேலன்ஸ் போயிடுச்சு. அந்த பக்கம் பார்த்து பேசணும் போல. புளிய மரம் நம்மை போலவே காற்றில் இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை விடும். ஏற்கனவே நம்ம அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். மரமும் அதையே படிச்சுன்னா அந்த ஏரியா ஃபுல்லா கார்பன் டை ஆக்சைடு ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக நம் நுரையீரல் கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னு ஆக்சிஜனுக்காக ஏங்குகிறது. அப்போ நுரையீரல் திணறுகிறது. மேலும் ஆக்சிஜன் வேண்டும் என்று நுரையீரல் அதிகமான காற்றை உள்ளே இருக்க ட்ரை பண்ணிட்டு பாதி தூக்கத்தை எதிர்த்து உட்காரலாம். புளிய மரத்துக்கு படுத்துருக்கு. அடுத்த நாள் சொல்றான், கரெக்ட் மச்சான், 12 மணிக்கு ஒரு ஆள் நெஞ்சில் உட்கார்ந்து படுத்து அசைறாங்களா முடியா? நீ சொன்னது கரெக்டாக தான். அந்த முனி பேர் மிஸ்டர் CO2. காளான் நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. இன்னைக்கு ஆர்கானிக் எல்லாம் காளான் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. காளான் அறுவடை நடக்கின்ற இடத்துக்கு சென்று பார்த்தா அப்படியே அறுவடை பண்ணிக்கிட்டு டபுள் மயங்கி விடுவான். ஏன்னா காளானும் புளிய மரம் பண்ற வேலை, நம்ம பண்ற வேலை காளான். அதுவும் ஆக்சிஜன் உள்ளே எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு. தாயின் வயிற்றில் 10 மாதம் இருந்தோம், 9 மாசம் சில்லற. டாக்டர்ஸ் இருப்பாங்க, கரெக்டா சொல்லணும். 9 மாசம் சில்லற அம்மாவே வயிற்றுல இருக்கும். நம்ம நுரையீரல் இயங்கியதா? இயங்கவே 2 நுரையீரலும் சைலண்டா இருந்துச்சு. ஆனா அவன் தான் மெயின் பிரீத்திங் மிஷின். கம்முன்னு தான். அப்ப எப்போ அந்த குழந்தை எப்படி சுவாசிச்சுட்டு எப்படி உயிரோட வச்சு அம்மா வீட்டுல தாய் தன் உதிரத்தின் மூலமாக தொப்புள் கொடி மூலமாக அந்த குழந்தை உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்தார். குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த அடுத்த கணம் அந்த நுரையீரல் இயங்க ஆரம்பிக்கிறது. குழந்தை அழுகிறது. அழுகும் பொழுது அதிகமாக ஆக்சிஜன் உள்ள இருக்குது. நுரையீரல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட், கிக் ஸ்டார்ட் வெளியே வந்தோடனே ஆரம்பிக்குது. ஆக வயிற்றுக்குள் இருக்கிற 9 மாசம் தாங்க உங்க அம்மா கொடுத்தாங்க காரணம். அதுக்கப்புறம் பூமிக்கு வந்து நீ கடைசியில மிஸ்டர் மூங்கில் வர்ற வரைக்கும், நீ இருக்க வரைக்கும் உனக்கு காரணம் கொடுக்கிறது இந்த மரங்கள். காற்றில் 65% ஆக்சிஜன் இருக்க வேண்டும். மீதி 30% மற்ற வாயுக்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த 65% ஆக்சிஜனை கொடுத்து கொண்டிருக்கின்ற பணியை, அந்த திருப்பணியை இடையாக செய்து கொண்டிருப்பது மாபெரும் மரங்கள் தான். மரங்களை எல்லாம் யாரையும் சொல்றோம், மரங்கள் தான் சொல்றோம், மாண்புமிகு மரங்கள் சொல்றோம். அதற்கு அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். அந்த மரங்கள் தான் அதை செய்கிறது. இப்போ மீண்டும் வருகிறேன். மழை எப்படி வருது? கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சுல. மழையை எப்படி கொண்டு வருகிறது? ஏசி கம்மியாகிட்டே வருது. ஆல்ரெடி இங்கேயே வேற மழை வந்து போல இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, முடியும். சொல்லுமா எது மூலமா
புரியுதாங்களா? அது நல்லா கேக்குது, சொல்றதா கேக்குது. சார் 80% வந்து டிரான்ஸ்பர் பண்ணுங்க சார். இது அப்சர்வ் பண்ற தண்ணியில 80% வந்து வேகமா நல்லா கேக்குங்க. அது அப்சர்வ் பண்ற மரம் வேறு மூலமாக அப்சர்வ் பண்ணுற தண்ணியில 80% என்ன பண்ணுது? டிரான்ஸ்பர் பண்ணுது. அந்த 80% நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் அது எப்படி டக்குனு அதுவே மழையாகும்? ஆயா சொல்ற இட்லி இருந்து ஆவி வேணா போகலாம். மரம் ஒரு ஆவி எப்படி மழையானது? ஆனா அந்த நண்பர் வந்து ரொம்ப அழகா அந்த டிரான்ஸ்பிரேஷன் வார்த்தையை சொன்னார். அவர் ஒரு அதுக்காக மற்ற மாணவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, தயவு செய்து மரம் நிலத்தடி நீரை ஆணிவேர் வழியாகவும் சல்லிவேர் வழியாகவும் கிளைவேர் வழியாகவும் அதனுடைய தண்ணீரை ஏற்றி ட்ரங்க் வழியாக it transports to the கிளைகள். கிளைகளில் உள்ள இலைகளில் சேர்ந்த நீரை சேர்க்கிறது, பச்சை தயாரிக்கப்படுகிறது. அதற்கு அந்த இலைமையே நூற்றுக்கணக்கான போர்ஸ், சிறு துளைகள் இருக்கிறது. இந்த துளைகளில் சூரிய ஒளி பட்டு தேக்கி வைத்திருக்கின்ற எத்தனை பர்சன்ட்? 80%. அங்கதான் நான் அந்த சென்டிமெண்ட் நான் சொல்றேன். 80% நீரை ஆவியாக்குகிறது. நாம் சுவாசித்தால் அது வந்து என்னது? ஆமா, அது சுவாசிக்கும் பொழுது அதற்கு பெயர் டிரான்ஸ்பிரேஷன். அந்த டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக அது ஆவியாகிறது. எது ஆவியானாலும் அது நடக்க ஆரம்பிச்சு. நம்மளே சொல்லுவோம், நைட் 12 மணிடா செகண்ட் ஷோ முடிச்சு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆவி போடுறாங்க. தாடு விடாம நான் ஆவினா தாடு கூடாது, ஆவினா லைட்டா இருக்கணும், ஆவினா மிதக்கணும். ஆவி மேல போகுது. மேல போகும்பொழுது அங்கே கடலினாலும் நீர்நிலைகளினாலும் சூடாக்கப்பட்ட ஆவி மேலே போய் மேகமாகி திரண்டு நீரை சேர்த்துக் கொண்டு சூடு கொண்ட மேகங்கள் மேலே உலர்கின்றன. கீழே மரம் இருந்தால் மரம் அனுப்பிய அந்த ஆவியானது மேலே சென்று அந்த மேகத்தை டச் பண்ணுகிறது. மேகத்தை டச் பண்ணிய உடனே அதன் தட்பவெப்ப நிலை குறைகிறது, குளிர்ச்சி செய்கிறது. அந்த ஒற்றை மேகம் இந்த கற்றை ஆவிய மேல பட்ட உடனே குளிர்ந்து விடுகிறது. குளிர்ந்தவுடன் அது நீராகி மழையாகி கீழே வருகிறது. அதாவது மேகம் மேல போய் போற மேகம் போய்கிட்டு தான் இருக்கும். அந்த மேகத்தை போய் டச் பண்ற ஆவியை மரங்கள் தான் கொடுக்கிறது. மரங்கள் கொடுத்தால்தான் அந்த இடத்துல மழை, இல்லாட்டி அதுக்கு அது பாட்டு போயிட்டே இருக்கு. ஆக இன்னும் போயிட்டே இருந்துச்சுனாக்க வேற எங்க மரம் இருக்குதோ அங்க ஆவி இருந்துச்சுன்னா அங்கே அது மழை. ஆக மழையை மண்ணுக்கு இழுக்கின்ற மாபெரும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது மரங்கள். மரம் வந்து உனக்கு என்னென்ன பண்ணுது? அது மீண்டும் மண்ணுக்குள்ள போய் அந்த தண்ணியை கிளை வழியாக இறக்கி ட்ரங்க் வழியாக இறக்கி ஆணிலை வழியாக சரி மீண்டும் நீரை பிடிச்சு வச்சுக்கிது. மீண்டும் மண் அரிப்பை தடுக்கிறது மரங்கள். மரங்கள் நிழலாகிறது, மரங்கள் வீடாகிறது. பறவைகளுக்கும் பல மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பல மிருகங்களுக்கும் மரங்கள் வீடாகிறது. மரங்கள் மழையை கொள்ளுகிறது. மரங்கள் நமக்கு உணவாகிறது. மரங்கள் காயாகிறது, கனியாகிறது, பூவாகிறது. மரங்கள் ஒரு வாரிசு ஒரு கவிதையை சொல்லி முடிக்கிறேன். அப்பேற்பட்ட மரத்தை நாம வந்து அழிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு மரமும் 14 கிலோ ஆக்சிஜனை கொடுக்கிறது, 8 கிலோ கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இருக்கிறது. அவங்க சொன்னாங்க 17 மரம் 17 + 17 34 மரம் ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னு சொன்னாங்க. சத்தியமா சொல்றேன் மேடம், எனக்கு தெரியாது. நீங்க சொல்லிதான் நானே கற்றுக்கொண்டேன். கிலோ ஆக்சிஜன் கொடுக்குது, 8 கிலோ கார்பன் டை ஆக்சைடு காத்துல இருந்து அது உறிஞ்சி தான் வச்சுக்கிது. நம்மளது தொடர்ந்து சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது. மாசு இருக்குதுன்னா மரங்கள் தான் அதை பண்ணிட்டு இருக்குது. மரங்கள் தான். வாலி சொன்ன கவிதை, எங்களை வைத்து மரம் சொல்லுதான் மனுஷனை பார்த்து, எங்களை வைத்து இத்தனை சிலுவைகள் செய்தீர்களே, உங்களை வைத்து
இப்படி கேட்கிறாங்க. அந்த மரங்கள் ரொம்ப முக்கியம். அந்த மரங்களை நாம் வளர்க்க வேண்டியது கடமை. ஒரு புத்தர் உருவானதே மரத்துக்கடியில் தான். யாருக்காக காத்திருக்கிறது, எந்த புத்தருக்காக காத்திருக்கிறது இந்த மரம்னு எழுதுறாங்க. மரங்களுக்கு அடியில் ஆக்சிஜன் ஜாஸ்தி, அங்கே உன்னுடைய மெடிடேஷனும் உன்னுடைய கான்சென்ட்ரேஷனும் ஜாஸ்தியாகிறது. ஆக மரங்களுக்கு நம்முடைய இலக்கியத்திலும் முஸ்லிம்ஸ்லாம் ஈச்சை மரத்தை வேண்டும். இஸ்லாமிய பெருமக்கள் ஈச்சை மரத்துக்காக அவருடைய இலக்கியத்தில் பேசப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் குருத்தோலை திருநாள் இருக்கிறது. இந்துக்களுக்கு பஞ்சமி, எந்த மரத்தை பார்த்தாலும் மஞ்சள் கலர் குங்குமம் கலர். அந்த ஏரியா டிராபிக் ஜாம் பண்ணாம. ஆனா மரங்களை எல்லாம் பாதுகாத்திருக்கிறான் தமிழன். மரங்களை பாதுகாத்திருக்கிறான். அசோகர்லாம் அந்த காலத்தை நட்டு வச்சுட்டு போனார். சும்மா சாதாரண விஷயம். அது ஜோக்கர் அடிப்படை. அசோகர் ஏன் சாலையில் போறதுக்கு மரத்தை நட்டினால் நடுவு நண்டா டிராபிக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சார். ஆனா இப்பதான் உண்மையில டிராபிக்கும் நம்ம ஜோனுக்கும் எக்கோ ஜோனுக்கும் ஆக்சிஜன் ஜோனுக்கும் மிகப்பெரிய ஆக்சிடென்ட், மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது நண்பர்கள். ஆக மரம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி, கர்நாடகாவில் இப்ப யாருக்கு தெரியல கிருஷ்ணா, பாலிவுட் ஃபுல்லாக பாட்ஷா அமிதாப் பச்சன், मैं कंप्यूटर जी. ஆனால் அகில இந்தியாவுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருவரார், அவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பார்ப்பதற்கு குழந்தையை போல குழந்தைகளை நேசித்துக் கொண்டு, மாணவர்களை நேசித்துக் கொண்டு, இளைஞர்களை நேசித்துக் கொண்டு இருந்தாலும் அவரது மூளை உலகத்தின் சயின்டிஸ்டுகள் ஒரு 10 பேர் இருந்தால் அது முக்கியமான மூளையாக கருதப்படுகிறது. காரணம் அட்டாமிக் சயின்ஸ், வெரி காம்ப்ளிகேட்டட் சயின்ஸ்ல அவர் ஒரு ஜீனியஸ். அப்பேற்பட்ட ஒருவர் இந்தியாவில் 100 கோடி மரங்கள் நட வேண்டும் என்று சொன்னார். அவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா, கொஞ்ச நேரம் அவர் ப்ரொஃபஸர் ஆகிடுறாரு, நம்ம ஸ்டூடெண்ட் ஆகிடும். பட்டனை சரியா போடுங்க சார் அப்படின்றாரு. ஸோ அவரிடம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயம். சொன்னா 100 கோடி மரமே நடக்கும். இப்போ 102 கோடி நினைக்கிறேன் நம்ம நாட்டில். நேரத்துக்கு ப்ரோக்ரியேஷன் இந்த ஒன்லி கிரியேஷன் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதுக்குள்ள நம்ம டீட்டெயிலாக போக வேண்டும். ஏன்னா அவங்களாம் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ 102 கோடி ஒரு மனிதனுக்கு ஒரு மரம் வைக்கணும் சார். இப்போ தான் சார் குளோபல் வார்மிங்லேருந்து இந்த உலகம் தப்பிக்கும் என்றார். அது எப்படி சார் முடியும்? நீங்கள் ஆரம்பிங்க. படங்களில் நிறைய மரம் வைக்கிறத பற்றியும் மரங்களின் இன்றியமையான திரைப்படங்களை சொல்லுங்களே அப்படின்னா, சரி சார் போய்க்கலாம் சார் அப்படி கிளம்பணும். தப்பி போட வச்சார். ஏன் நீங்களே நடக்கூடாது? ஆப்பு வைக்கிறது கஷ்டம். ஆப்பு பறக்கலாம் வேணும், அந்த பறவையும் மறந்துதான் தர வேண்டும். எப்படி சார் நான் ஆரம்பிங்க சார், நீங்க சரி சார் கண்டிப்பா பண்ணலாம் சார். சரி சார் அப்ளை பண்றேன் சார் சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் யோசித்து பார்த்த பொழுது கலாம் சார் சொல்லிட்டாரு, இந்த கிரீன் கண்ட்ரியா மாத்துங்கிறாரு. அப்ப இந்த திட்டத்திற்கு கிரீன் கலாம், பசுமை கலாம் என்று பெயர் வைத்தவுடன் முதல் சப்போர்ட் கொடுத்தது எக்ஸ்னோராவை சார்ந்த பெருமக்கள் தான். எம்பி நிர்மல் சென்னையில் இருக்காரு, அவர் அனுப்பி வந்தார். போன எந்திரிச்சு போகுது, அது சரி போன மீன் வந்துடும். So 10 லட்சம் மரம் நடந்துச்சு. அது அதுக்கடுத்தாப்புல விவேக் நட்பணி மன்றங்களே அங்கே ஒரு அவங்களாம் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்தாங்க. திருச்சி ஜீவானந்த தலைமையில் வந்து திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்டு
ரொம்ப எளிமையான முறையில் பார்க்க drop of ink makes million people think. A long journey starts with the first step. அதுபோல சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட விஷயம், ஆனால் யார் அதுக்கப்புறம் சின்ன ஒரு தாட், அந்த ஐடியா வச்சு, அந்த ஐடியா பிகம் an action ஆச்சு. அந்த ஆக்ஷன் நம்ம பிகம் a மூவ்மெண்ட். இப்போ என்ன ஆச்சுன்னா, முதல்ல கோவைக்கு வந்து சிறுதுளி அமைப்போம்னா 1 லட்சம் ஆரம்பிச்சு, அப்புறம் ஊருக்கு அங்கங்க காலேஜ் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள்லாம் கொடுத்த ஆதரவுகளையும் அன்புலையும் அது அப்படியே பருகி பெருகி இது 10 லட்சம் டிசம்பருக்குள்ள முடிக்கணுன்றது இப்பவே 9,30,000 பிளஸ் இவங்க கொடுக்குற 1 லட்சம் சேர்ந்தா இப்பவே நான் 10,35,000 ரெடி பண்ணேன். இன்னும் எனக்கு 2 மாசம் இருக்கு. ஜனவரி 26 வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்கு நான் 12 lakhs ரீச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனா கூட சேதாரம், தங்க நகைக்கே சேதாரம், ஆதாரம் எல்லாரும் மரத்துக்கு இருக்காங்க. சேதாரம் செய்யக்கூடிய எல்லாம் போக 12ல கொஞ்சம் போங்க, கண்டிப்பா 10 லட்சம் நிகழ்னா எனக்கு நிற்கும். அது அது நடந்ததுக்கு ஒரே காரணம் மாணவர்களின் சப்போர்ட் மட்டும். ரொம்ப நல்ல விஷயம். நீங்க ஒவ்வொருத்தரும் இப்போ இங்க பாரத் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து அவங்க ரோட்டரியோட சேர்ந்து இன்னும் பல நல்ல இளைஞர்களில் இணைந்து 1 லட்சம் மரக்கன்றுகளை கொடுப்பது இருக்கட்டும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முடிந்தா 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும் சாம்பிளிங் கிடைக்கும். நல்ல ஹெல்த்தியான சாம்பிளிங் 2 அடி, 1/2 அடி, 3/4 அடிக்கெல்லாம் வைக்காதீங்க. அது வளராது. ரெண்டாவது வெளியே வச்சுக்கிறீங்களேன், அது ஒரு காடு வரும். காடு இது 5 ரூபானா காடு 600 ரூபா. எப்படி வச்சு வளர்க்க? பட்ஜெட் உடைக்கும், உங்களால் வளர்க்க முடியாது. தெருவில் கிராமங்களில் ஓரத்தில் வச்சாலும் வளராது. 2 கால ஆடு, 4 கால ஆடுன்னு 2 கால ஆடு அப்படிங்கிட்டு போயிடும். நல்லா செய்யாது. ஆனால் எங்கேயாவது உங்கள் வீட்டில் முன்னாடி 2 மரங்களை வளர்க்க முயற்சி செய்யுங்க. இந்த நாட்டை பிரச்சனையாக்குங்க. மரம் உங்களுக்கு என்ன கேட்குது? ஒரு கூடை தண்ணீரை கேட்கும். சண்டே ஆச்சா சிக்கன் பிரியாணி வாட்டர்மா கேட்கும். வாட்டர் இல்லையில நாட்டு ட்ரிங்க் நான் ஒரு கிடைக்கும். ஸோ அது மாதிரி அது குடியிருக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும். ஒரு 6 மாசம் அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ரூட்டே தண்ணி நம்ம பசங்க மாதிரி சூப்பரா வளருவாங்க. வீராவும் குறுக்குனாதான் வரும். நம்ம பசங்க பொங்குனாங்க. மாணவர்கள் ஆக்க சக்தி. இந்த உலகத்தில் யாரும் ஓடி விளையாட பாப்பான்னா பாடினாங்க, ஓடி விளையாட தாத்தான பாடினாங்க. ஏன்னா பாப்பாட்டு தான் சொன்னாதான் அது வளரும். வளரதான் அது மனதில் பதியும். பசுமரம் தானின்னு சொன்னாங்க, அது கூட மரத்தை தான் உதாரணம் சொன்னாங்க, பசுமரம் தான் சொன்னாங்க. ஸோ இளைஞர்களே, உங்கள் மனதில் ஒரு நல்ல விஷயத்தை கொஞ்சம் அங்கிருந்து கொஞ்சம் வளர்வதையும் கூட நான் பேசியிருப்பேன். கொஞ்சம் நகைச்சுவைக்காக பேசியிருப்பேன். அவங்கள அதையெல்லாம் கழிச்சிருக்க நல்ல விஷயங்களை மட்டும் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். மரங்களை வளருங்கள். அதுதான் மரங்கள் என்பது பூமி தாயின் கரங்கள், இயற்கையின் மரங்கள். நாங்கள் கவிதை எழுதுவது மரத்துக்காக நண்பர்களே, மரங்கள் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மரத்தையும் பார்க்கும்போது நீயாடா நான் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கொடுத்துருக்கிற அளவுப்பா உங்ககிட்ட உட்காந்து தப்பு கேட்டுக்கிறேன் சொல்லக்கூடாது அப்படின்னு மரங்களை நேசியுங்கள், மரங்களை பூசியுங்கள். மற்ற மனிதர்கள் உலகத்தில் மரங்களை நேசிக்க துவக்கி விட்டார்கள். ஆனால் பண்டைய இலக்கியத்திலிருந்து நாம் தான் மரங்களை பூசிக்க செய்வோம். மரங்களை தெய்வமா கும்பிட்டது நம்ம தமிழ் இனம். அப்பேற்பட்ட இனத்தில் பிறகு நாம் மரங்களை விட்டுவிடக்கூடாது. எங்கு மரங்களை கட்டாலும் எங்கெங்கு காணும் சக்தியடா என்று பெண்மையை உயர்த்தி பாடியிருக்கிற பாரதியார். ஆனால் அந்த பெண்மையும் எங்களோடு சேர்ந்து கொண்டு மரங்களை உயர்த்துங்கள். மனித வளத்தை காப்போம், மனித குலத்தை காப்போம், மாசில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு பாயிண்ட் தான். இந்த நிறைவு விழா கடலூரில் நடக்க இருக்கிறது. அந்த நிறைவு விழா 10 லட்சமாவது மரக்கன்று அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நட்டு ஆரம்பிப்பதாக ஒரு பிளான். ஆனா 10 லட்சம் தாண்டியதால் இதன் நிறைவு விழாவை
ஒரு மரக்கன்றை நட்டு அப்துல் கலாம் அவர்கள் கடலூர் பக்கத்துல சுனாமியால் பாதிக்கப்பட்ட, அது அவருதான் சொன்னார், அவர் சொன்ன இடம் தான், சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு வில்லேஜ்ல அவர் மரத்தை நட்டு அந்த வைபவத்தை நிறைவு செய்கிறார். அதை தொடர்ந்து ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம்ல இதுவரை இந்த பசுமை கிராம திட்டத்திற்காக உழைத்த செடிகள் கொடுத்து செடிகள் நல்கிய இறைவனுக்கெல்லாம் அவர் கையால் ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அந்த சர்டிபிகேட் நிச்சயமா உங்கள் சார்பில் மேடம் வந்து சார் வந்து கலாம் சார்பில் வாங்க